எம்ஜிஆருக்கு போட்டி என்றாலே வேறொரு உற்சாகம். நிஜ வாழ்க்கையிலோ விளையாட்டிலோ அவர் தோல்வியை சந்தித்ததில்லை. படப்பிடிப்பு நடக்கும் இடங்களில் ஓய்வாக இருக்கும்போது பொழுதுபோக்குக்காக நண்பர்களுடன் எம்ஜிஆர் சீட்டு விளையாடுவார். பணம் வைத்து விளையாடும் பழக்கம் கிடையாது என்றாலும் விளையாட்டில் தோற்று போனவர்கள் தனது தலைக்கு மேல் தலையணையை வைத்துக் கொண்டு நான் தோத்து போய்விட்டேன் என்று சொல்ல வேண்டும். இந்த விளையாட்டு அந்த இடத்தையே கலகலப்பாகிவிடும். உரிமை குரல் படத்தின் சில காட்சிகள் மைசூரில் படமாக்கப்பட்டன. மாட்டிக்கிட்டாரடி மயிலக்காலை என்ற பாடல் காட்சி அங்கு படமாக்கப்பட்டது. எம்ஜிஆரை நடிகை லதாவும் அவரது தோழிகளும் கிண்டல் செய்து பாடுவது போல காட்சி. இந்த பாடலில் கடைசியில் 2 வரிகள் மட்டுமே கோவை சவுந்தரராஜன் பாடியிருப்பார். எம்ஜிஆருக்காக அவர் குரல் கொடுத்த ஒரே பாடல் இதுதான். பாடல் காட்சி படமாக்கப்பட்டு முடிந்ததும் நடன கலைஞர்களை பாராட்டி அவர்களுக்கு விருந்தளிக்க போவதாக எம்ஜிஆர் அறிவித்தார். தங்களை எம்ஜிஆர் கௌரவிக்கிறார் என்பதால் நடன கலைஞர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். சொன்னபடி நடன கலைஞர்களுக்கு எம்ஜிஆர் விருந்தளித்தார். அப்போது திடீரென ஒரு சவால். எல்லோரும் முடிந்தவரையில் பாயாசம் குடியுங்கள். யார் அதிகம் குடிக்கிறார்களோ அவர்களை விட 1 கப் பாயாசம் நான் கூடுதலாக குடிக்கிறேன் என்று சவால் விட்டார். பலர் ஒதுங்கி கொண்டனர். ஒரு சிலர் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு மலமளவென பாயசத்தை குடிக்க தொடங்கினர். 5-6 கப் குடிப்பதற்குள்ளேயே சிலர் கலன்று விட்டனர். 8வது கப் குடித்துவிட்டு ஒருவர் பின்வாங்கினார். ஒருவர் மட்டும் தாக்கு பிடித்தார். எம்ஜிஆரும் சளைக்காமல் அவருக்கு போட்டியாக தானும் பாயசத்தை குடித்துக் கொண்டே வந்தார். விளையாட்டாக நடக்கும் இந்த போட்டியை படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரும் மற்றவர்களும் ரசித்தனர். போட்டியின் வேகம் அதிகரித்த போது ஒரு கட்டத்தில் ஸ்ரீதருக்கு பயம் வந்து விட்டது. எம்ஜிஆர் அளவுக்கு அதிகமாக பாயசத்தை குடித்துவிட்டு வயிற்று பிரச்சனை ஏற்பட்டால் என்னாவது, அவரது உடல்நலம் பாதிக்கப்படுவதோடு படப்பிடிப்பும் பாதிக்கப்படுமே என்று ஸ்ரீதர் கவலை அடைந்தார். அந்த பயமும் கவலையும் கலந்து எம்ஜிஆரை பார்த்து, அண்ணே அதிகம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது என்று கூறி தடுக்க பார்த்தார். ஆனால் எம்ஜிஆர் கேட்கவில்லை. போட்டி என்று வந்துவிட்டால் விளையாட்டாக இருந்தாலும் போட்டிதான் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். போட்டியில் தாக்குப்பிடித்த ஒருவர் கடைசியாக 12வது கப் பாயசத்தை குடித்து விட்டு இனி ஒரு துளி கூட உள்ளே இறங்காது என்று சொல்லி எழுந்து விட்டார். பின்னர் எம்ஜிஆர் 13வது கப் என்று கூறி உயர்த்தி காட்டி மடமடவென்று குடித்து விட்டார். பின்னர் வெற்றி பெற்றதுக்கு அடையாளமாக சிறு குழந்தை போல கட்டை விரலை உயர்த்தி சைகை காட்டி கூடியிருந்தவர்களை பார்த்து பூவாய் புன்னகைத்தார். சுற்றியிருந்தவர்கள் கைதட்டி பாராட்டினர். அவருக்கு விளையாட்டு என்றாலும் போட்டி என்றால் அதுதான் போட்டி.